மாநிலங்கள்ல 10 வருஷத்துக்குள்ள 3 முறை எலெக்ஷன் நடந்தது. ஏன்னா அந்த ஆர்டிகல் 356 யூஸ் பண்ணி மாநிலங்களை தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை கலைக்கிறது, இல்லை வேற விதமான இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் மூலமா அந்த ஸ்டேட்லயே ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாம போறதுனால அவங்களும் கலைஞ்சிடுறது. இப்படியாக பல காரணங்கள்னால 1961 எடுத்து 1970 வரைக்கும் அந்த 9-10 வருஷ காலகட்டத்தில் இந்த 5 மாநிலங்கள்ல 3 முறை எலெக்ஷன் ஆயிருக்கு. 10 வருஷத்துக்குள்ள ஒரு எலெக்ஷன் நடக்கும், 5 வருஷம் ஓடும், இன்னொரு எலெக்ஷன் நடக்கும், இன்னொரு 5 வருஷம் ஓடும். அப்படி இல்லாம அந்த 10 வருஷத்துக்குள்ள 3 முறை எலெக்ஷன் நடந்துட்டு எந்த ஸ்டேட்ஸ் நடந்தது? பீகார், கேரளா. உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், நான் பார்லிமெண்ட்ல அடிக்கடி நம்ம கம்யூனிஸ்ட் சகோதரர்களை கேள்வி கேட்கும்போது சொல்றேன், 1959 ஃபர்ஸ்ட் டைம் உலகிலேயே ஒரு கம்யூனிஸ்ட் ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு கேரளாவில் அமைஞ்சிச்சு. EMS நம்பூதிரிபாடு. அந்த அரசை கலைச்சது நம்ம நாட்டில் தான். ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆட்சியை ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சி கலைச்சு தூக்கி போடுச்சு. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா 1961 70, நான் சொன்ன கேரளா உதாரணம் 1959, 61 70 பீகார், கேரளா, பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ் அண்ட் வெஸ்ட் பெங்கால் ஏதோ ஒரு காரணத்துக்காக கலைக்கப்பட்டு திருப்பி எலெக்ஷன் இருந்து அவங்க 10 வருஷத்துக்குள்ள 3 தரம் எலெக்ஷன் போயிருக்காங்க. சரி, இது அப்போதும் நின்றுடுச்சா? இல்லை, இன்னும் குறைந்து போய் 1971 1980 அந்த 10 வருஷத்தை எடுத்துக்காங்க. அந்த 10 வருஷத்துல 5 இல்ல 14க்கு மேற்பட்ட மாநிலங்கள்ல 3 முறை 10 வருஷத்துக்குள்ள எலெக்ஷன் நடந்தது. 14க்கு மேற்பட்ட. ஒரிசா 1 15வது எடுத்துக்காங்க. அங்க 10 வருஷத்துக்குள்ள 4 முறை எலெக்ஷன் நடந்தது. அந்தந்த மாநிலங்களுடைய பார்வையில நீங்க பார்க்கும்போது ஸ்திரத்தன்மை இல்லாம போறது, கவர்மெண்ட் இல்லாத காரணத்தினால எடுக்க வேண்டிய சில டிசிஷன்ஸை டைம்ல எடுக்காம போறது,